வரலாற்றில் இடம் பிடித்த ஜான்சி ராணிக்கு முன்னதாகவே தன் தாய் மண்ணிற்காக ஆங்கிலேயர் எதிர்த்து போராடிய பெண். தனது 8 ஆண்டு காத்திருப்புக்கு பின் கிடைத்த மாபெரும் வெற்றி. இந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய வீரத்தாய் யார் இவர்கள்? இந்த வீடியோவில் பார்க்கலாம், வாருங்கள். நான் உங்கள் பிரியா. இது எஸ்பியின் பிபி. 1730 ராமநாதபுர சமஸ்தானத்தை ஆண்ட மன்னரான செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதிக்கும் சங்கனி முத்தாத்தாளுக்கும் பிறந்த ஒரே பெண் குழந்தை தான் வேலு நாச்சியார். இந்த வேலு நாச்சியார் ஆண்வரிசை இல்லாத குறை தெரியாத அளவுக்கு ஆயுத பயிற்சியில சிறந்து விளங்கினார். தன்னுடைய சிறு வயதிலேயே ஆயுத பயிற்சியிலையும் 8 மொழிகளுக்கு மேலேயும் கற்று தேர்ந்தவளா இருந்தா வேலு நாச்சியார். அந்த காலகட்டத்துல பெண் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே திருமணம் செய்யற வழக்கம் இருந்துச்சு. இதன் காரணமாக செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி தன் ஒரே மகளான வேலு நாச்சியார சிவகங்கை சீமை இளவரசரான முத்து வடுகநாதருக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு. இவர்களுடைய திருமண வாழ்க்கை நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. முத்து வடுகநாதர் விவசாயத்துல ரொம்பவே ஆர்வமுடையவர். வேலு நாச்சியருடைய திருமண வாழ்க்கை வெகு சிறப்பா போயிட்டு இருக்கு. அந்த திருமண வாழ்க்கையுடைய அன்பு பரிசாதான் அவள் ஒரு பெண் குழந்தைய பெற்றெடுக்கிறா. நாட்கள் கடந்து கொண்டே போகுது. அப்பதான் வேலு நாச்சியருக்கு ஒரு பெரிய இடி காத்திருக்கு. ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்த ஆற்காடு நவாப் முகமது அலி முத்து வடுகநாதரை கப்பம் கட்ட சொல்றாரு. இத மறுக்கிறாரு முத்து வடுகநாதர். இதனால கோபமுற்ற ஆற்காடு நவாப் 1722ஆம் ஆண்டுல சிவகங்கை நோக்கி போர் தொடுக்கிறாரு. இந்த போர்ல அவர் தோல்வியும் அடைகிறாரு. முத்து வடுகநாதரை நேரடியா போய் தோற்கடிக்கணும்னு நினைச்சா அது முடியாத காரியம் அப்படின்ட்டு ஒரு தந்திரத்தை கையாள்றாரு ஆற்காடு நவாப். ஆலையாரில் உள்ள காளீஸ்வரன் கோயிலுக்கு இரவு பூஜைக்காக முத்து வடுகநாதரும் அவருடைய இளைய மனைவியான கௌரி நாச்சியாரும் வர்றாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆற்காடு நவாப்பும் ஆங்கில படையும் அவங்கள தீர்த்து கட்டுறாங்க. தன் கணவர் இறந்த செய்தியை அறிந்த வேலு நாச்சியார் இது தனக்கான நேரம் இல்ல அப்படின்னு எண்ணி தன் கை குழந்தையை எடுத்துக்கிட்டு மருது சகோதரர் மற்றும் தாண்டவராயனுடைய உதவியோட திண்டுக்கல் உள்ள விசாரிபாளையத்துல போய் தஞ்சை அடைகிறாங்க. சரி, இது இங்க இருக்கட்டும். வேலு நாச்சியாருக்கு பிறகு நாம ஒரு பெண் கதாபாத்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவங்கதான் குயிலி. குயில் பட்டம்மா என்று அழைக்கப்படும் குயிலி தாய் இல்லாம தந்தை வளர்ப்பிலேயே வளர்ந்த பெண். தன் தந்தை போலவே வீரத்திலையும் துணிவிலையும் சிறந்து விளங்கினார். தன் தந்தை இறந்த பிறகு வேலு நாச்சியருடைய படையில போய் சேர்றா. வேலு நாச்சியருடைய நம்பிக்கைக்குரியவர் தான் வெற்றிவேல். இந்த வெற்றிவேல் ஒரு சிலம்பவாதியாரு. இவரு வேலு நாச்சியருக்கு எதிரா ஒரு சதி திட்டத்தை தீட்டுறாரு. அதற்காக சிவகங்கை நோக்கி போகக்கூடிய குயிலியை அழைத்து அவளுக்கு படிக்க தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கடிதத்தை கொடுத்து இத ஒரு ஒற்றன்ட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. குயிலிக்கு ஏற்கனவே வெற்றிவேல் மீது சந்தேகம். உடனே அவள் வெற்றிவேல் கொடுத்த கடிதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாள். அந்த கடிதத்துல வேலு நாச்சியருக்கு எதிரா ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டிருந்தது குயிலிக்கு தெரிய வருது. இதனால கோபமுற்ற குயிலி வெற்றிவேல் இருந்த இடத்துக்கு போய் தன்னுடைய குத்தியிட்டியால அவனை குத்தி கொள்றா. ஒரு கையில ரத்தக்கரை படிந்த குத்தியிட்டியையும் மறு கையில கடிதத்தையும் எடுத்துக்கிட்டு வேலு நாச்சியார் முன்னாடி போய் நிக்கிறா குயிலி. அந்த கடிதத்தை வாங்கி படித்த வேலு நாச்சியார் குயிலி தன் மீதும் தன் நாட்டின் மீதும் கொஞ்சம் பற்றின் காரணமா அவளுக்கு மெய்காப்பாளர் பதவியை வழங்குறாங்க. இப்படி இந்த 8 ஆண்டுகளா வேலு நாச்சியருடன் சேர்ந்தே பயணிக்கிறா குயிலி. பிற்காலத்துல அவள் பெண் படை தளபதியாகவும் மாறுறா. இப்போ வேலு நாச்சியார் விடைபார்த்த சரியான தருணம் வருது. 1780ஆம் ஆண்டுல விருப்பாச்சி பாளையத்திலிருந்து சிவகங்கை நோக்கி வேலு நாச்சியருடைய படைகள் போகுது. திண்டுக்கல்ல ஆரம்பிச்ச இந்த படை ஒவ்வொரு தடைக்கல்லா தகர்த்து எரிஞ்சுக்கிட்டே சிவகங்கை நோக்கி முன்னோக்கி போகுது. ஆனா சிவகங்கை வந்ததும் அவர்களால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. காரணம், அங்க ஆங்கிலேய படை அமைத்து வைத்திருந்த ஆயுதங்களும் பீரங்கிகளும் வெடிமருந்துகளும் தான். வேலு நாச்சியாருக்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியல. இந்த சமயத்துல ஒரு பெண் அங்க வர்றா. அவ ஒரு யோசனைய கூறுறா. நாளைக்கு விஜயதசமி போது ராஜேஸ்வரி கோயிலுக்குள்ள பெண்களை அனுமதிப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆங்கிலேயர்கள் படைய நாம வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. வேலு நாச்சியார் அந்த பெண் யாருன்னு அறிய ஆரம்பிச்சிட்டா. அவள் தான் குயிலி. மாறுவேடத்தில் வந்த குயிலுடைய யோசனை தான் அடுத்த நாள மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகுத்தது. தாங்கள் தீட்டிய திட்டத்தின்படி விஜயதசமி அன்று ராஜேஸ்வரி கோயிலுக்குள்ள போய் வழிபாடு நடத்துறாங்க பெண்கள் பட. இப்போ அங்க வெற்றிவேல் வீரவேல் என்ற முழக்க சத்தம் கேட்ட உடனே போர ஆரம்பிக்கிறாங்க பெண்கள் பட. இத சற்று எதிர்பார்க்காத ஆங்கில பட பதில் தாக்குதலை நடத்துது. இந்த சமயத்துல ஒரு பெண் தன்னுடைய உடல் முழுவதும் எண்ணெயை ஊட்டிக்கிட்டு ஆயுத கிடங்க நோக்கி நெருப்பு பந்தத்தோட போய் குதிக்கிறா. அன்னையும் பற்ற வைத்து ஆயுத கிடங்கையும் வெடிக்க வைத்து ஆங்கில படைய ஓட ஓட விரட்டின வீரத்தாய் தான் குயிலி. இந்த தாக்குதல்ல ஆங்கில படை சிவகங்கை சீமையை விட்டு வெளியேறுது.
தன்னுடைய 8 வருட காத்திருப்புக்கு பிறகு சிவகங்கை சீமையை மீண்டும் கைப்பற்றுகிறாள் ராணி வேலு நாச்சியார். தன் உயிரை துச்சமாக எண்ணி விடுதலைக்காக உயிர் மாய்த்த வீரத்தாய் குயிலி உலகின் முதல் தற்கொலைப்படை போராளியா சரித்திரத்துல இடம் பிடிக்கிறார். குயிலி பலரால் கற்பனை பாத்திரமாக கூறப்பட்டாலும் இவன் ஒரு காவிய தலைவியே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற தகவல்களை பெற நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா.